இன்றைய வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்திலே பார்க்கிறோம். திராட்சரசம் குறைப்பட்ட சூழ்நிலையில் வேலைக்காரர்கள் மரியாளிடம் தங்கள் குறையை கூறின பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னதை குறித்து நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியே வேலைக்காரர்களும் இயேசுவிடம் வந்து தங்கள் குறைவுகளை சொன்னார்கள். இயேசுவும் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், காலியான அந்த கச்சாடிகளில் தண்ணீரை ஊற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே வேலைக்காரர்கள் உடனே கீழ்ப்படிந்து தண்ணீரை ஊற்றினாங்க. அந்த கச்சாடிகள் திராட்சரசத்திற்காக அங்கு வைக்கப்படவில்லை பிரியமானவர்களே. யூதர்களுடைய கால்களையும் கைகளையும் கழுவுவதற்காகத்தான் அந்த கச்சாடிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் பாருங்க, வேலைக்காரர்கள் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு எந்த விதமான மறுப்பும் அவங்க தெரிவிக்கவே இல்லை பிரியமானவர்களே. அப்படியே கீழ்ப்படிந்தாங்க என்று சொல்லிதான் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போங்கள் என்று சொன்ன போதும் கூட அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அதன் விளைவுதான் பாருங்க, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிகுந்த ருசி உள்ளதா இருந்தது என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட வெறுமையாக நாம் ஜெபித்து கொண்டு இருந்தால் மட்டும் போதாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அற்புதம் நடக்கும், விசுவாசமும் பெருகும். பிரியமானவர்களே, கானா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த அற்புதத்தை சீசர்கள் கண்டபோது அவர்களுக்கு விசுவாசம் ஏற்பட்டது. யோவான் 2:11 கூட பார்க்கிறோம். அதனால பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் சொல்லும் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய முடியும். நீங்களும் கூட பரிசுத்த ஆவியிலே நீங்க நிறைந்து நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைக்கு அப்படியே நீங்களும் கீழ்ப்படியுங்கள் பிரியமானவர்களே. உடனே உங்கள் வாழ்விலே கர்த்தர் அற்புதத்தை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை இதுவரையிலும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல கேளுங்க, ஏசப்பா எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரை தாங்க, எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை எனக்கும் நீங்க ஊற்றுங்க, நானும் உமக்குள்ளாக நான் வளரணும், உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆவியில நிறைந்து நான் செபிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் கூட கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் அளவில்லாமல் அபிஷேகத்தை நிரப்புவார் பிரியமானவர்களே. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி அப்பா. அந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே வேலைக்காரர்கள் செய்தது போல அந்த இடத்திலே குறைவுகள் நீங்கி ஆண்டவரே உங்க அற்புத கரத்தின் கிரியைகளை ஆண்டவரே நீங்க செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். உங்க அதிசயமான கருத்தின் கிரியைகள் வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியானால் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களிடத்தில் இருக்கின்ற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எந்தெந்த குறைவுகள் ஒருவேளை எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குறைவுகளை நீக்குவதற்கு ஒருவேளை உங்களுடைய சத்தத்தை அவர்கள் கேட்காமல் இருந்தது நிமித்தம், ஒருவேளை ஆவியானவருடைய வார்த்தையை அவர்கள் ஆண்டவரே கேட்டும் கூட அறியாமல் இருக்கிறது நிமித்தம், ஒருவேளை ஏதாவது ஒரு நன்மைகள் அவர்கள் இழந்திருக்க கூடும், ஏதாவது ஒரு நன்மைகளை இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இழந்திருக்க கூடும். அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு மறுபடியும் நீங்க ஆண்டவரே ஆலோசனைகளின் கர்த்தராக இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்பாட்டை கொடுத்து உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் இருக்கிற அந்த நன்மைகளை பரிபூரணமாய் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை தாங்க, அனுபவிக்க கிருபை தாங்க இயேசப்பா. நீர் அப்படியே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆவிக்குரிய நன்மைகளினாலும் உலக பிரகாரமான நன்மைகளினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நிரப்பி நீங்க நல்லவர் என்பதை ருசித்து அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சாட்சியாய் ஆண்டவரே பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.